Video we are going to see about causes of the first world war. List of the causes. என்ன காரணங்களால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ். இந்த வேர்ல்டில் 2 பிளாக்ஸாக டிவைட் ஆகிடுது. ஓகேவா? யூரோப்பியன் அலையன்ஸ் அப்படின்றது ஜெர்மனியும் அதை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் அவங்கள யூரோப்பியன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்றது பிரிட்டனும் அதை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸையும் கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு நேமை ட்ரிபிள் என்டென்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹெட்டிங் இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ப்ரீஃபாக புக்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் த வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். தேசப்பற்று. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்க நாடு தான் பெரிய நாடு, அவங்களோட தேசபக்தி என்னவாகுது, அதிகமாகிக்கிட்டே வளருது, தீவிரமாக வளர ஆரம்பிக்குது. அதுதான் வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் அக்ரஸிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். அவரோட ஆட்டிடியூட், யாரோட ஆட்டிடியூடு? ஜெர்மன் எம்பரோட ஆட்டிடியூடு என்னவாகுது, மோசமான நிலைமைக்கு. அவரோட ஆட்டிடியூட், குணங்கள் எல்லாமே என்னவாகுது, தான் பெரியவன், என்னோட நாடு தான் வேர்ல்டுலே பெரியது அப்படின்னு நினச்சி அவரோட ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட் ஜெர்மனி. ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்ட பகைமை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இம்பீரியல் பவர்ஸ் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன் கண்ட்ரீஸ். எந்த நாட்டுக்கு பால்கன் கண்ட்ரிஸ், சின்ன சின்ன பால்கன் கண்ட்ரிஸ் இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிளவுகள், இம்பீரியலிசமாக என்னெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் த பால்கன் வார்ஸ். பால்கன் கண்ட்ரிஸ்குள்ளே ஏற்பட்ட வார். லாஸ்ட் ஒன் இஸ் த இமீடியட் காசஸ். லாஸ்ட் என்ன வருது, இமீடியட், உடனடி காரணம். இவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு சடனாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் தான் அது என்னவாகும், அந்த வார் வெடிக்க அவுட் பிரேக் ஆகும். அதை தான் இமீடியட் காசஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது உன்னோட புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஹெட்டிங்லாம் நீங்கள் எழுதி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை எழுதணும். இப்போ ப்ரீஃபாக நம்ம புக்கில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ், வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம், அக்ரஸிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட் ஜெர்மனி, imperial power politics in the Balkan countries, Balkan wars. Last one is the immediate causes. இந்த காரணங்கள் இதுதான் இந்த வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணங்களாக இருந்திருக்கு. இப்போ புக்கில் பாருங்கள், டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 4. லிசன். யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்றது இன் 1905 ஆஃப் த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பாருங்கள், இந்த கிரேட் பிரிட்டன், ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் 1894 ஒன்றாயிட்டாங்க. அடுத்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட் குரூப்பு பாருங்கள், ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றது ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி. அடுத்த ட்ரிபிள் என்டென்ட் அப்படின்றவங்க கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. இவங்க 2 பேருக்கும் தான் பகைமை போர் மூன்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஓகே, தே ஆர் டிவைட் த 2 குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரிபிள் என்டென்டி அப்படின்ற ஒரு குரூப். அதில் யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருந்தாங்க, கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. நெக்ஸ்ட் ட்ரிபிள் அலையன்ஸில் யார் இருந்தாங்க, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி. இவங்க எப்படி இந்த வாருக்குள்ளே நுழைஞ்சாங்க, எப்படி இந்த வாருக்குள்ளே வந்தாங்க, எப்படி இவங்கெல்லாம் கூட்டு உடன்படிக்கை செஞ்சாங்க, அக்ரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். காசஸ், கோர்சஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம், காசஸை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், யூரோப்பியன் அலையன்ஸ்னு ஒரு குரூப்பும் கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பும் இருக்காங்க. இன் 1900 5 ஆஃப் த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் were divided into 2 armed camps. 1900 2 கேம்ப் என்னவாகுது, பிரிவடையுது. 1 camp considered of the central power. ஒரு
கேம்ப் ஒரு பிரிவு வந்து என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் பவர், மைய அரசு, மைய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்க, எந்த நாடெல்லாம் இருக்குது, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. அண்டர் த கைடன்ஷிப் ஆஃப் பிஸ்மார்க் they had formed the Triple Alliance in 1882. இவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறவங்க யார், பிஸ்மார்க் அப்படின்றவங்க கைடன்ஸோட பேரில் இவங்களோட குரூப் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு 1882 ஸ்டார்ட் ஆகுது. த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் that ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா would help each other. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. யார் யாருக்கும், ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. த அதர் கேம்ப் கன்சிஸ்ட் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இன்னொரு கேம்ப் யார் இருக்கா, ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும். தேர் அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்டு இன் 1894. இவங்க ரெண்டு பேரும் எதில் ஜாயின் பண்ணுறாங்க, இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க 1894. வித் த ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இஃப் ஜெர்மனி அட்டாக்ட் எய்தர் ஆஃப் தம். இப்போ இவங்க என்ன அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் நம்ம ரெண்டு பேரும் மியூச்சுவலில் இருக்கணும். ஜெர்மனி யாரை அட்டாக் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணிக்கணும். அதுவாக மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஐசோலேட்டட் பிரிட்டன் வாண்டட் டு பிரேக் ஹர் ஐசோலேஷன் அண்ட் அப்ரோச்டு த ஜெர்மனி ட்வைஸ் பட் இன் வெயின். என்னவாகுது, எது மட்டும் ஐசோலேஷன் அப்படின்னா தனித்து விடப்படுது, செப்பரேட்டாக. பிரிட்டன் மட்டும் தனியாக இருக்காங்க. அப்படி தனியாக இருந்தும் 2 times என்ன செஞ்சுருக்காங்க, ஜெர்மனியோட மோதி பார்த்துருக்கு. அப்படியே அது வந்து படுதோல்வியில் தான் இருந்திருக்கு. அப்போ ஒன் குரூப் என்ன குரூப், ட்ரிபிள் அலையன்ஸ். அனதர் குரூப் இஸ் த ட்ரிபிள் என்டன்டி. பிரிட்டன் மட்டும் ஐசோலேஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜெர்மனி as a Japan was increasing the hostile towards Russia as France was the ally of Russia. It preferred the ally with Britain. என்ன செய்கிறாங்க, ஜப்பான் வந்து ரொம்ப அவங்களோட படைகளை வந்து மஞ்சூரியாவுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் வாங்கினதுனால யாரோட வந்து ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ்லாம் இருக்காங்க, ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு எதிர்ப்பாக இருக்காங்க ஜப்பான். அப்போ இவங்களோட ஜப்பான் வந்து யாரோட சேர்ந்துக்கிறாங்க, பிரிட்டனோட 1902 சேர்ந்துக்கிறாங்க. யார், ஜப்பானும் பிரிட்டனும் 1902 ஒன்றா ஆயிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரும் அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக, ரஷ்யாவையும் ஃப்ரான்ஸும் ஒரு குரூப்பாக இருக்காங்கல்ல, அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ஜப்பானும் பிரிட்டனும் சேர்ந்ததுனால இந்த குரூப் பேர் ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலையன்ஸ். ஆங்கிலோ அப்படின்னா யாரை சொல்லுவோம், பிரிட்டனை சொல்லுவோம். ஜப்பனீஸை ஜப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ரெண்டு குரூப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. promoted the France to seek an alliance with the Britain to resolve the colonial dispute over the Morocco and Egypt. அடுத்து என்ன செய்கிறாங்க, பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் மேட் பண்ணுறாங்க. பிரிட்டனை வந்து மொராக்கோவும் ஃப்ரான்ஸ் வந்து ஈஜிப்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. திஸ் ரிசல்டட் இன் த என்டன்டி கார்டியல். இதை தான் என்ன சொல்கிறோம், என்டன்டி கார்டியல். பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிறாங்க. அதை என்டன்டல் கார்டியல் அப்படின்னு சொல்கிறோம். இன் ரிட்டன் ஃபார் த லெட்டிங் த ஃப்ரான்ஸ் ஹாவ் ஃப்ரீ ஹேண்ட் இன் மொராக்கோ. இதில் இந்த என்டன்டி கார்டியலில் என்ன அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் வந்து மொராக்காவை என்ன செய்யலாம், ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஃப்ரான்ஸ் அக்ரீட் டு ரெகனைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் இன் ஈஜிப்ட். பிரிட்டன் வந்து எதை எடுத்துக்கலாம், ஈஜிப்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச் திஸ் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பெர்ஷியா. பிரிட்டன் என்ன செய்யுது, ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அது யாருக்குன்னா ரஷ்யா ஓவர் த பெர்ஷியா வரைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். அதுக்கப்புறம் எங்கே வரைய இது மூவ் ஆகுது, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட் வரைய இந்த அக்ரிமெண்ட் மூவ் ஆகுது. திஸ் வாஸ் ஃபார்ம்டு த ட்ரிபிள் என்டன்டி. இதை என்ன சொல்லுவோம், ட்ரிபிள் என்டன்டைன் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. இப்போ யார் 3 பேரும் ஒரு உடன்படிக்கையில் இருக்காங்க ட்ரிபிள் என்டன்ட்டில், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா.
இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், வேர்ல்டில் 2 பிளாக்ஸ் இருக்காங்க. ஒன் இஸ் த சென்ட்ரல் பவர், அனதர் ஒன் இஸ் த அலைடு பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பவரில் யார் இருக்கா? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி. ட்ரிபிள் அலையன்ஸ், இவங்களோட இன்னொரு நேம் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ். இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகுது, அது ட்ரிபிள் என்டன்ட். இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இதில் ஃபார்ம் ஆகுறாங்க. இப்படி பிளாக்ஸ் இப்படி வந்து 2ஆக டிவைட் ஆகி நிற்கிறாங்க. இது ஒரு ரீசன், வேர்ல்டு வார் உருவாக்குறதுக்கு இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ஒன், வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம். அதுக்கு முன்னால் ஒரு 2 மார்க் கொஸ்டின், செகண்ட் 2 மார்க் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ட்ரிபிள் என்டன்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ட்ரிபிள் என்டன்டியில் எந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. இதை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் 2 மார்க் கொஷின், நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டன்டி அப்படின்னு கேட்டால், த ட்ரிபிள் என்டன்டி ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஒன்ஸ் அகெயின், the second 2 mark question, name the countries in the triple entente of Britain, France and Russia. Next causes, violent form of nationalism. தேசப்பற்று, அதி தீவிரமான ஒரு தேசப்பற்று தான் violent form of nationalism அப்படின்னு சொல்கிறோம். With the growth of nationalism, the attitude of my country, ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட் டெவலப்டு. என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு கண்ட்ரியும் தன்னோட நாடு வந்து கரெக்டோ தப்போ என்ன செய்தோ அது டெவலப்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா பீப்புளும் அவங்களோட கண்ட்ரியை என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறாங்க. த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. தன்னோட கண்ட்ரியை வந்து நேசிக்கிறதும் அதர்ஸ் கண்ட்ரியை வந்து என்ன செய்கிறது? வெறுக்கிறதுமா இருக்காங்க. இப்படி 3 டைப்பாக மில்டன் நேஷ்னலிசம் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இங்கிலாந்து ஜிங்கோயிசம். இங்கிலாந்து வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஜிங்கோயிசம் அப்படின்னா தேசப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதி தீவிரமாக அவங்க நாடு தான் பெருசு அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமான ஒரு தேசப்பற்றை தான் ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்லுவோம். பிளைண்ட் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சாவனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாவனிசம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், அதி தீவிரமான பற்று. ஜிங்கோயிசம்னா கண்மூடித்தனமான பற்று. ஃப்ரான்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க? சாவனிசம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு ஜெர்மனி குல்தூர். ஜெர்மனி வந்து எதை செய்யுது? குல்தூர் அப்படின்றது தன்னோட கலாச்சாரம் மட்டும்தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது தான் ஜெர்மனி. In the 3 type of where Milton forms of nationalism decisively to the outbreak of war. இந்த கண்மூடித்தனமான இந்த தேசப்பற்று தான் என்னவாகுது? இந்த வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இங்கிலாந்து ஜிங்கோயிசம். ஜிங்கோயிசம் மீன்ஸ் பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். ஃப்ரான்ஸ் சாவனிசம். சாவனிசம் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், அதி தீவிர பற்று அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்மனி ஃபாலோடு த Kultur means thinking highly of German civilization and culture. ஜெர்மனியோட கலாச்சாரத்தை மட்டும் மிக உயர்வாக நினைக்கிறது. இந்த டைப் ஆஃப் த மிலிட்டன்ஸ் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் டிசீஸ்வலி டு த அவுட் பிரேக் ஆஃப் த வார் இஸ் எ இம்பார்ட்டன்ட் தேர்ட் 2 மார்க் கொஷின். வாட் ஆர் த 3 மிலிட்டன் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த இங்கிலாண்டிலிருந்து அவுட் பிரேக் ஆஃப் வார் வரைய நீங்கள் இந்த இதை எழுதணும். தேர்ட் கொஸ்டின். இது என்ன கொஸ்டின்? தேர்ட் கொஸ்டின். சில்ட்ரன் மார்க் த ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். இவரோட பேராசை பெருங்குணம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுனால அந்த ஜெர்மனி வந்து தான் அப்படின்ற ஒரு இதில் இருந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அழிவு பாதை கூட்டிகிட்டு வர்றது. அது யாருனால அப்படின்னா ஹைசர் வில்ஹம் II அப்படின்ற ஒரு எம்பரரால். எம்பரர் ஹைசர் வில்லியம் II ஆஃப் ஜெர்மனி proclaimed that Germany would be a leader of the world. ஜெர்மனி தான் உலகத்திலே இருக்கிறதுலையே வந்து என்னது லீடராக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டுட்டு வந்துச்சு. The German Navy was expanded. ஜெர்மனோட கடற்படைகள் வந்து விரிவாக இருந்துச்சு. The sea was being considered the
preserve of England ever seen the Napoleon defeat at Trafalgar 1805. என்ன செய்கிறாங்க, அந்த இங்கிலாண்டோட வீரர் பேர் தான் நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்களோட கடற்படைகளை ட்ரஃபல்கர் அப்படின்ற இடத்துல 1805 அந்த ஜெர்மன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தோக்கடிச்சிட்டாங்க. ஜெர்மனிஸ் அக்ரஸிவ் டிப்ளமசி அண்ட் ரேபிட் பில்டிங் ஆஃப் த நேவல் பேசஸ் கன்வின்ஸ்டு த பிரிட்டன் தட் a German navy could be directed only against her. அப்போ அதுக்கு முன்னால் அந்த இங்கிலாண்டு மன்னன் இருக்காங்கல்ல, இங்கிலாண்டோட நேவி தான் உலகத்தில் என்ன பண்ணுச்சு, பெரியதாக இருந்துச்சு. அந்த கடலுக்கு சொந்தமான இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த வழிகளை யூஸ் பண்ணுறதுலாம் யாரோட மட்டும் இருந்தது, இங்கிலாண்டோட மட்டும் இருந்துச்சு. இப்போ அதை அகெயின்ஸ்ட் பண்ணி ஜெர்மன் நேவி வந்து என்ன செய்யுது, அட்டாக் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் பிரிட்டன் embarked on the naval races with heightened that tension between the two powers. அதனால தான் இந்த பிரிட்டனுக்கு என்னவாகுது, தன்னோட நேவியை வந்து அழிக்கிறாங்க. அப்போ தன்னோட நேவல் ரேஸை வந்து என்ன செய்யணும், இன்னும் கடற்படையை வலிமை கூட்டணும் அப்படின்ற ஒரு ஹைட்டெண்ட் டென்ஷன் வந்து இந்த டூ பவர்ஸுக்குமே உருவாகுது. இதுவும் இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஹாஸ்டலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட் ஜெர்மனி. ஹாஸ்டலிட்டி அப்படின்னாலே எனிமி கண்ட்ரிஸ் அப்படின்னா முன்னால் பழைய இதுலேயே ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பகைமை இருந்துச்சு. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் ரைவல்ஸ். என்ன இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஒரு பழமையான ஒரு கருத்து கோட்பாடுனால ஒரு பகைமை ஏற்பட்டுருந்துச்சு. bitter memories of the defeat of 1871 and the losses of Alsace and Lorraine to Germany rankled in the minds of France. 1871 ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் நடந்த வாரில் ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸை டிஃபீட் பண்ணிவிட்டு அல்சஸ் அண்ட் லரைன் அப்படின்ற ஒரு 2 பிளேசஸை வந்து என்ன செய்கிறாங்க, ஜெர்மனி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பழைய மெமரிஸ், ஒரு கசப்பான ஒரு மெமரியாக யாருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஃப்ரான்ஸ்க்கு. நம்ம பகுதி அவங்கள்ட்ட இருக்குது, அதை எப்படியாவது மீட்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஜெர்மன் இன்டர்ஃபியரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிரிட்டன்னஸ். இப்போ ஒரு பகைமை உருவாகுது. அது என்னென்னா, மொராக்கோ மேலேயும் இவங்க ஜெர்மனி வந்து ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கசப்புத்தன்மையை உருவாக்குது. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் த மொராக்கோ வாஸ் நாட் கன்சர்ன்ட் பை ஜெர்மனி. ஒரு அக்ரிமெண்ட் பிரிட்டிஷ் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, மொராக்கோவை வந்து நீ எடுத்துக்கலாம். அதில் வந்து ஜெர்மனி ஊடுருவுறது அவங்களுக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தருது. ஸோ ஹைசர் வில்ஹம் டு இன்ஸ்டன்ட்லி recognize the independence of Sultan and demanded the international conference to decide on the future of Morocco. அப்போ வந்து இந்த ஹைசர் வில்ஹம் II அவர் வந்து என்ன செய்கிறாரு, இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைஸ்டு த இண்டிபெண்டன்ட் ஆஃப் சுல்தான்கிட்ட மொராக்கோவை வந்து ரூல் பண்ணுறவங்க வந்து ஒரு சுல்தான், அவங்கள்ட்ட போய் டிமாண்ட் வைக்கிறாரு, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து அமைக்கணும், மொராக்கோவை வந்து யார் வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூவ் பண்ணுறாரு. இது ஒரு ரீசனாக அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு இம்பீரியல் ஒரு பவர்ஸ் ரூல்ஸை வந்து இந்த பால்கன் கண்ட்ரிஸ் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே என்ன பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். The Young Turk Revolution of 1908 attempted at creating a strong and modern government in Turkey. என்ன செய்கிறாங்க, யங் டர்க் ரெவல்யூஷன் அப்படின்றது 1908 உருவாகுது. இதிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாடர்ன் கவர்மெண்ட் வந்து டர்க்கியில் உருவாகுது. ப்ரொவைடட் போத் Austria and Russia with the opportunity to resume their activities in the
பால்கன்ஸ். இதில் வந்து அந்த யங் மாடர்ன் டர்க்கீஸ் உருவாகிறதுல ஆஸ்ட்ரியாவும் அந்த ரஷ்யாவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த பால்கன் கண்ட்ரைஸ் மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கும் ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நினைக்கிறாங்க. ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா met and agreed that ஆஸ்ட்ரியா should annex the போன்சியா அண்ட் ஹெர்ஜிகோவினியா. இந்த பால்கன் கண்ட்ரிஸ் மேலே ஒரு பிடிப்பு ஏற்படுது. யாருக்கு? ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் ஆஸ்ட்ரியா வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த டர்க்கியில் இருக்கக்கூடிய போஸ்னியா அண்ட் ஹெர்ஜிகோவினா அப்படின்ற பிளேஸை வந்து யார் எடுத்துக்கலாம்? ஆஸ்ட்ரியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. while Russia should have freedom to move her warship through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. ஆஸ்ட்ரியா வந்து எந்த பிளேஸை வந்து எடுத்துக்கோ? போஸ்னியா அண்ட் ஹெர்ஜிகோவினா அப்படின்ற பிளேஸை ஆஸ்ட்ரியா எடுத்துக்கலாம். ஆனால் ரஷ்யா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கடற்படை, அவங்க வந்து என்னது கடற்படை வரும்போது மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடல் வழியாக வரும்போது இந்த டார்டலன்ஸ் அப்படின்ற ஒரு துறைமுகம், போஸ்பரஸ் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது, அதுக்குள்ளே நுழைஞ்சு வர்றதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க? ரஷ்யா ஒரு என்ன வைக்கிறாங்க, ஒரு செக் வைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் பேரில் ஆஸ்ட்ரியா வந்து எதை கேப்சர் பண்ணிக்குது, இணைச்சிக்கிறது, தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிறது, போஸ்னியாவையும் ஹெர்ஜிகோவினாவையும் இணைச்சிக்கிறது. ஆஸ்ட்ரியா ஆக்ஷன்ஸ் அரோஸ்ட் த இன்டென்ஷன்ஸ் அப்போஷன் ஆஃப் செர்பியா. இப்போ வந்து ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியா ஹெர்ஜிகோவினாவை வந்து அனெக்சேஷன் பண்ணிக்கிறாங்களே, எடுத்துக்கிறாங்களே, அது வந்து யாருக்கு ரொம்ப வெறுப்பை தூண்டுது அப்படின்னா செர்பியா அப்படின்ற கண்ட்ரிக்கு ஒரு எதிர்ப்பு உருவாகுது. ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃபிம் சப்போர்ட். ஜெர்மனி வந்து என்ன செய்யுது? ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது. யாருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க? ஆஸ்ட்ரியாவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜெர்மனி வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ப்ராமிசிங் தட் இஃப் ஆஸ்ட்ரியா இன்வேடட் செர்பியா அண்ட் இட் கான்சிக்வன்ஸ் ரஷ்யா ஹெல்ப்டு செர்பியா, ஜெர்மனி வுட் கம் டு ஆஸ்ட்ரியா அசிஸ்டன்ஸ். என்ன செய்கிறாங்க இதில் வந்து ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரியா வந்து செர்பியாவை இன்வேடட் போருக்கு அழைச்சிங்க அப்படின்னா சடனாக யார் ஹெல்ப் பண்ணலாம் செர்பியாவுக்கு? ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஜெர்மனி வந்து யாருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும்? ஆஸ்ட்ரியாவுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு யார் அனௌன்ஸ் பண்ணுறது? இதை ஜெர்மனி வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. The enmity between Austria and Serbia led to the outbreak of 1914. Outbreak of war in 1914. இந்த மாதிரி ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடக்கிற ஒரு போர் வந்து ஒரு பெரிய அளவில் முதல் உலகப்போரை உருவாக்குது. நெக்ஸ்ட் காசஸ் வந்து த பால்கன் வார்ஸ். அந்த யூரோப்பில் சின்ன சின்ன கண்ட்ரீஸாக இருக்குது, அதை தான் பால்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். த டர்க்கி வாஸ் எ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century. 18வது நூற்றாண்டு முதல் பகுதியில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் எது வந்து சவுத் வெஸ்ட்டில் டர்க்கி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது. த ஆட்டமன் எம்பரர் எக்ஸ்டெண்ட் த ஓவர் த பால்கன் அண்ட் அக்ராஸ் ஹங்கேரி டு போலாண்ட். இந்த ஆட்டமன் அப்படின்ற ஒரு பேரரசு, ஆட்டமன் உருதுமானிய பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டமன் அப்படின்றத அந்த பேரரசு வந்து தன்னோட படைகள், அந்த எல்லைகளை எவ்வளோ தூரம் வச்சுருந்தாங்க அந்த பால்கன் கண்ட்ரிஸில் வச்சுருந்தாங்கன்னா, பால்கன்ஸ் அண்ட் அக்ராஸ் த ஹங்கரி டு போலாண்ட் வரை இவங்களோட பகுதி வந்து விரிவாக இருந்துச்சு. த எம்பரர் கண்டைன்டு த மெனி நான் டர்க்கீஸ் பீப்புள் இன் த பால்கன்ஸ். அப்படி இருந்தாலும் அதில் வந்து டர்க்கீஸும் இருக்காங்க, நான் டர்க்கீஸ் பீப்புளும் இந்த பால்கன்ஸில் இருக்காங்க. போத் த டர்க்ஸ் அண்ட் த subjects of different nationalists in the Balkan include in the most prideful massacre and the atrocities. என்ன செய்கிறாங்க, அந்த டர்க்கியை சுற்றி என்ன இருக்காங்க, பால்கனை சுற்றி டர்க்ஸும் இருக்காங்க, நான் டர்க்கீஸ் பீப்புளும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு என்ன வருது, ஜினோசைடு அப்படின்றது ஒரு இனவெறியை என்ன செய்கிறாங்க, டர்க்கீஸில் இருக்கிறவங்களுக்கும் நான் டர்க்கீஸ் பீப்புளுக்கும் ஒரு நேஷ்னாலிட்டிஸ்
ஒரு என்ன சொல்கிறது, அதை இன வேறுபாடு வந்து உருவாகுது. மஸ்கஸ் 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டு அதி தீவிரமாக படுகொலைகள் வந்து மஸ்கஸ் அண்ட் அட்ரோசிட்டிஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இனவெறியில் சண்டை போட்டு நிறைய பேர் இதில் இறந்து போகிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, அர்மீனியன் ஜினோசைட் இஸ் த ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். அர்மீனியன் அப்படின்ற இடத்துல இந்த ஜினோசைட் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கொல்லப்படுறது, அதை தான் ஜினோசைட்ஸ், அந்த இன மக்கள் மட்டும் கொல்றது தான் ஜினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. இதெல்லாம் அந்த பால்கன் கண்ட்ரிஸ், யூரோப்பில் இட்டாலி பக்கத்தில் இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து பால்கன் கண்ட்ரிஸ். என்னெல்லாம் பால்கன் கண்ட்ரிஸ் இருக்குது இங்கே பாருங்கள், போஸ்னியா, ஹெர்சிகோவினா, செர்பியா, இதெல்லாம் வந்து பல்கேரியா, இதெல்லாம் என்ன கண்ட்ரிஸ் வந்து பால்கன் கண்ட்ரிஸ் அந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஓரமாக இருக்குன்னா மெடிட்டேரியன் சீயோட மேலே இருக்குது. Taking the advantages of political and economic instability, the Turkish emperor formed the second half of the 18th century. இந்த டர்க்கிஸ்க்கும் நான் டர்க்கிஸ்க்கும் 2 பேருக்கும் ஃபைட் வருதுன்னு பார்த்தோம். இது மாதிரி ரொம்ப அரசியல்லையும் சரி, பொருளாதார இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு என்ன இல்லை, ஒரு நிலையான தன்மை இல்லாததுனால இந்த 18th century, பிஃபோர் 18th centuryயில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 18th centuryயில் இந்த டர்க்கீஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக நல்லா இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 19th centuryயில் அப்படியே நலிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரீக்ஸ் ஃபாலோடு பை அதர் பிகேன் டு சக்சீட் ஒன் ஆஃப் ஆஃப்டர் அனதர். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரீக்ஸ் வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரம் டர்க்கீஸ் கண்ட்ரோல், டர்க்கீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. மெசிடோனியா ஹேட் எ மிக்சடு பாப்புலேஷன். இதில் மெசிடோனியான்ற நகரத்தில் மட்டும், அந்த சிட்டி, அந்த கண்ட்ரியில் மட்டும் எல்லா தரப்பு மக்களும் வசித்து வந்தாங்க. தேர் வாஸ் ரைவலரிஸ் அமாங் த கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் மாண்டின்க்ரோ ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் இட். In March 1912 they formed the Balkan League. மார்ச் 12 ஒரு பால்கன் லீக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. The league attacked and defeated the Turkish force in the first Balkan war. அந்த பால்கன் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து டர்க்கீஸோட என்ன செய்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணுறாங்க, வார் நடக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு பால்கன் வார் அப்படின்னு சொல்கிறோம். 1912 to 1913 இதுதான் ஃபர்ஸ்ட் பால்கன் வார். அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் signed in May 1913, the new state of Albania was created and other Balkan state divided up the Macedonia between them. இந்த வாரோட எண்டில், ஃபஸ்ட்டு பால்கனோட எண்டில் ட்ரீட்டி மீன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நியூ ஸ்டேட்டாக என்ன கண்ட்ரி உருவாகுதுன்னா அல்பீனியா அப்படின்ற ஒரு நியூ கண்ட்ரி உருவாகுது. அதில் இருக்கக்கூடிய அதர் பால்கன் ஸ்டேட் வந்து மெசிடோனியா, இந்த டிவைடட் அப் த மெசிடோனியா பிட்வீன், யாருக்கு என்னென்ன பிளேஸ் மெசிடோனியா வரைய தேவையோ அதை பிரித்து எடுத்துக்கிறாங்க. டர்க்கி வாஸ் ரெடியூஸ்டு டு த ஏரியா அரவுண்ட் த கான்ஸ்டாண்டினோபிள். டர்க்கி வந்து ஒரு பெரிய நாடாக இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாகுது, டர்க்கி வந்து ஒரு பெரிய நாடாக இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ்ட் ஆகி அந்த ஏரியாவெல்லாம் குறைஞ்சி அது என்னவாக இருக்குது, கான்ஸ்டாண்டினோபிள் மட்டும்தான் இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸாக இருக்குது. The division of Macedonia, however, did not satisfy the Bulgaria. மெசிடோனியாவை வந்து பிரிக்கிறது பல்கேரியாவுக்கு பிடிக்கலை. பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்டு கிரீஸ். திரும்ப என்ன செய்கிறாங்க, பல்கேரியா செர்பியாவையும் கிரீஸையும் என்ன செய்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். பல்கேரியா வந்து டிஃபீட் ஆகுது. இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய கண்ட்ரிஸோட வாரை த செகண்ட் பால்கன் வார் அப்படின்னு சொல்கிறோம். த செகண்ட் பால்கன் வார் ended with the signing of ட்ரீட்டி ஆஃப் புச்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி மூலமாக இந்த பால்கன் இந்த செகண்ட் பால்கன் வார் வந்து எண்ட் ஆகுது இன் ஆகஸ்ட் 1913. இது ஒரு ரீசன். இந்த பால்கன் கண்ட்ரீஸ்குள்ளே வார்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் இமீடியட் காஸ், கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த வார்க்கு ஏற்படுறதுக்கான ஒரு கிளைமேக்ஸில் வந்து இமீடியட் காசஸ்.
என்னெல்லாம் இமீடியட் காசஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, the climax of this event in the Balkans occurred செர்ஜிவோ இன் போஸ்னியா. செர்ஜிவோ அப்படின்ற இடம் வந்து இப்போ நம்ம படித்தோம்ல புஸ்ட்ரெச் அப்படின்ற ஒரு பிளேஸ் பார்த்தோம்னா இதில் சைன் பண்ணாங்கன்னு ட்ரீட்டியில் சைன் பண்ணாங்களா, அந்த பிளேஸ் தான் போஸ்னியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் செர்ஜிவோ. அண்ட் 28th June 1914 the Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by the nephew of the Prince of Bosnian Serb. என்ன செய்கிறாங்க, இமீடியட் காசஸ் கிளைமேக்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த போஸ்னியா அப்படின்ற இடத்துல இருக்க பிளேஸ் தான் செர்ஜிவோ. இங்கே 28 June 1914 ஆஸ்ட்ரக் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் அவங்களோட வாரிசு, அந்த ஃப்ரான்சிஸ் ஜோசப்போட வாரிசு தான் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட். அந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட ஒரு மன்னன், ஒரு இளவரசர், அவங்கள போஸ்னியன் செர்ப் அப்படின்றவங்க, ஒரு போஸ்னியாவோட ஒரு குடிமகன் வந்து அசாசினேட்டட் பண்ணிடுறாரு. யாரை கொண்டுறாங்க? ஃபெர்டினாண்டை கொண்டுடுறாங்க. ஆஸ்ட்ரியா saw this opportunity to eliminate the Serbia was the independent state. அப்போ ஆஸ்ட்ரியா என்ன செய்யுது, அந்த நாட்டை வந்து என்ன கொடுக்குது, இண்டிபெண்டன்ஸ், செர்பியா வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு வச்சு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அறிவிக்குது. ஜெர்மனி தாட் தட் இட் ஸ்டுட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு ஜெர்மனி வந்து இதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அப்புறம் அதை கண்டுக்கலை விட்டுட்டாங்க. இட் டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஆன் 1 August. உடனே ஜெர்மனி என்ன செய்யுது, ரஷ்யா மேலே 1 August என்ன செய்யுது, வாருக்கு கிளம்புது. Germany had no quarrel with France, but because of the Franco-Russian alliance, the German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion to its advantage. என்ன செய்கிறாங்க, ஜெர்மனிக்கு ஃப்ரான்ஸ் மேலே எந்தவித கோபமோ ஒரு வெறுப்போ வாரோ கிடையாது. ஆனால் ரஷ்யாவோட வந்து ஃப்ரான்ஸ் வந்து சேர்ந்ததுனால, ஃப்ராங்கோ ரஷ்யன் அலையன்ஸ், அவங்களோட ஒரு உடன்படிக்கையில் இவங்க 2 பேரும் கூட்டுறவாக இருந்ததுனால ஜெர்மனி என்ன செய்யுது, இவங்க மேலே போர் தொடுக்க ஒரு அட்வான்டேஜஸாக எடுத்துக்குது. ஃப்ரான்ஸையும் ரஷ்யாவையும் என்ன செய்யணும், தாக்கணும் அப்படின்னு நினைக்கிது. The German violence of the Belgian neutrality forces Britain to enter the war. Belgian நியூட்ரலிட்டி ஆஃப் இந்த ஜெர்மன் வைலன்ஸ், இவங்க ஜெர்மன் வந்து இந்த வைலண்ட் பண்ணுறது, பிரிட்டன் வந்து பெல்ஜியன் வந்து என்ன செய்யுது, ஒரு நடுநிலைமையாக இருந்தாலும் பிரிட்டன் வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாருக்குள்ளே நுழையுது. இப்படி தான் ஒவ்வொரு நாடும் ஒன்றை தாக்குறதுக்காக இன்னொரு நாடு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் இன்னொரு எலிமினேஷன் உள்ளே நுழையிறதுக்காகவும் ஒரு திடீர்னு என்னவாகுது, 1914 இந்த ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் அசாசினேட் பண்ணவுடனே ஒவ்வொரு நாடும் சர்க்கிள் பண்ணிக்கிட்டு என்ன வேர்ல்டு வார் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து உருவாகுது. இதுதான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய காசஸ், வேர்ல்டு வார் உருவாகிறதுக்காக காசஸை பற்றி இப்போ பார்த்துருக்கோம். Okay students, I hope you are understood this topic. Friends, I hope you understood this topic. In this video you want to write the 1 mark, 2 marks and first 5 mark. Okay, next video we will see the causes and result of the World War I. Thank you.